லெஃப்ட் பண்ணி இந்த மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள ராம்கோ சிமெண்ட் தொடர்ச்சியாக சொல்லி வரோம். இவங்கெல்லாம் இதுலேருந்து வெளியேற டஸ்ட் ஆகட்டும், பக்கத்தில் கடையெல்லாம் இருக்குது, இவரும் உள்ளே போகுது. இது நடந்து என்னென்ன மெயினான விஷயம் என்னென்னா, இது பாருங்க, இந்த ரோடு ஃபுல்லாக மண். இன்னைக்கு காலை ஒருத்துக்கு இன்றைக்கி ஒருத்தவங்க இருந்துக்காங்க, பார்த்தா தெரியும் எவ்வளோ தூசியாக பாருங்க. பார்த்தா தெரியும் இவ்வளோ தூசியாகுது, இவ்வளோ மண் கிடக்கு. நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வரோம். ஏற்கனவே சொன்னோம், நம்ம இந்த மாதிரி மண் நிறையா இருக்குது, இதில் நீங்கள் சரி பண்ணுங்கண்டா. ஒரு 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 நாள் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டோம். அவங்க சரி பண்ணுற மாதிரி தெரியல. தொடர்ந்து வந்து இன்னைக்கு ஒருத்தங்க பைக்கில் போய் கீழே விழுந்துருக்காங்க. அதே விஷயம் ஏன்னா பார்த்தா தெரியும். இது பாருங்க, இதுக்கு உடம்பு வந்து இதை பார்த்தா தெரியும். ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்களோட இடம் வந்து பட்டா இடம்ன்றது அந்த காம்பவுண்டோடு இருக்குது. பட்டா இடம் அந்த காம்பவுண்டில் இருக்குது. அதை தாண்டி பார்க்கிங் பண்ணுறது எல்லாமே வந்து புறம்போக்கணும். இதில் ஃபுல்லாகவே தூசியாக ஃபுல் அண்ட் ஃபுல் தூசி தண்ணி அடிக்கிறது, சரி எந்த சொல்லி செய்ய முடியாது. அப்போ இந்த பக்கத்தில் கடையில் இருக்காங்க, அந்த கடையில் வந்து பாதிக்கப்படுது. பொதுமக்கள் வந்து டஸ்ட்டால் ரொம்ப அலர்ஜி ஆகுது. பக்கத்தில் சுற்றி விவசாய நிலம். இது நம்ம தொடர்ச்சியாக சொல்லி வரோம். என்ன சொன்னால், நீங்கள் தண்ணி அடித்து மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டா, அது இவங்க இன்ன வரைக்கும் பண்ண கிடையாது. ஏன்னா கேட்டாலும் சரியான ரெஸ்பான்ஸ் பண்ண கிடையாது. அப்படி உள்ளவடா ஃபாஸ்டவா இந்த தூசி வேற மறந்து ரோட்டுக்கே போகும். நம்ம போன வாரம் ஒரு வீடியோ ஒன்று போட்டோம். அவங்க மண்ணெல்லாம் ஒரு நாள் அள்ளாங்க, அள்ளிட்டு ஒரு நாள் தண்ணி அடித்தாங்க. அதுக்கு அடுத்து வந்து இவங்க பண்ண கிடையாது. தொடர்ச்சியாக வந்து என்னென்னா, இதில் போய் வர்றது வந்து 108 ஆம்புலன்ஸ் ஜிஹெச் இதை பார்த்து இருக்குது. ஆம்புலன்ஸ் நிறையா போய் வருது. பள்ளி ஸ்கூல் பிள்ளை நிறையா போய் வராங்க, வேலைக்கு போகிறவங்க நிறையா போய் வராங்க. இந்த ரோடு வந்து கவர்மெண்ட் போட்ட ரோடு, நமக்காக போட்ட ரோடு. ஏன்னா அந்த ரோட்டில் வந்து மக்கள் அப்படி துண்டை ஏறிச்சும் போவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் சிமெண்ட். இந்த யாருமே ஒதுக்கிட்டே போகும்போது வண்டி வாகனங்கள் விபத்து ஏற்படுற நிறைய வாய்ப்பு இருக்குது. இது முக்கியமான சாலை என்னண்டா, மதுரை தேனி டு மதுரை ரோடு. இது ஜிஹெச் இந்த ரோட்லேயும் போயானு. ஒரு ஆட்டோ ஒரு பாருங்க. இங்கே நிர்வாகம் பண்ணுறவங்க வந்து பேச்சுவார்த்தையும் எப்படி பேசுகிறாங்கடா, ரொம்ப ஒரு ஒரு மாதிரியாக பேசுகிறாப்புல. ராம்கோ சிமெண்ட்டு எங்கேயோ இருந்து பொழைக்கு வந்து எங்கள் ஊருக்கு அது கீழே வருது. அந்த ஊர் நீ தான் இப்போ நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் நேரத்தை விட்டு போக கிடையாது. அதாவது தொடர்ந்து சொல்லி வரேன். இதோட நாலாவது முறையாக வந்து நாங்கள் சொல்லியிருக்கோம். இதுக்கு அவங்க தகுந்த நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் கண்டிப்பாக வந்து நாங்கள் ரோட்டை மறிச்சு உட்கார போகிறோம் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா அந்த நிர்வாகத்தை கண்டித்து இங்கே நின்று ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவன் நிர்வாகி வரணும். என்னென்னா, இவங்க பணங்காசு சம்பாதிக்கிறதுக்கு இதேமாதிரி இந்த லோட்மேனில் இருக்காங்க. அவங்க பாருங்களேன், இவங்களாம் இதே பாதையில் போய் வராங்க. இவங்களாம் நிறைய கீழே உள்ள சூழ்நிலை உருவாகுது. இதுதே இந்த காம்பவுண்ட் வரைக்கும் பட்டாடம். இதுல இருந்து ஃபுல்லாக புறம்போக்கு, கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த புறம்போக்கு. இதை இவங்க பயன்படுத்தும் இல்லாமல் இவ்வளோ தூசியை பாருங்க. லைட்டை ராசு கிட்டி விடணும். லைட்டை கிட்டி விடு. அந்த பள்ளத்துக்கு போ, ஓரஞ்சால போங்க. பாரு, இதில் டெய்லி 100 நாள் 200 நாள் வந்து போகுது.
அறுந்து போகும்போது இதில் வார டஸ்ட்னால யார் யார் பாதிப்படுவா ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்கள் சரி பண்ணி சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த மண்ணு ரோட்ல போய் நிற்கிது. ராம்கோ சிமெண்ட் வந்து தன் பணபலத்தை காமிச்சு, ஏன்னா இதில் அவங்க ஒரு ஃபேவரபுளாக கல் ஓட்டலாம், கல் ஓட்டுனா செஞ்சாலும் தூசி வரக்காது, அதெல்லாம் அவங்க செய்கிற ரெடிலாம் கிடையாது. யார் எப்படி போனான்னு நமக்கு என்ன இருந்தது. அதேமாதிரி பக்கத்தில் ஒரு டீ கடை இருக்குது, இங்கே நிறைய பேர் டீ சாப்பிட வச்சுக்கிறாங்க. இந்த தூசி பூரா வந்து அந்த டீ கடைக்குள்ளே போய் வடையில் போய் மிக்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், பூரா சிமெண்ட் திண்டு உட்காந்துக்கிங்க. ஏன் ஒரு டீ போட்டு தண்ணி அடிச்சா சரியா போச்சு, அதை செய்ய மாட்டாங்க. ரோடு பூரா டஸ்ட் வரும், தொடர்ந்து சொல்லி வரோம். கேட்காத பட்சத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியும். கண்டிப்பாக வந்து இது ஒரு அரை மணி நேரத்து நடவடிக்கை எடுத்தா கண்டிப்பாக ரோட்டை மறிச்சு ராம்கோ சிமெண்ட்டை மறிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். எந்த மாற்றமே கிடையாது. அருகில் நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட பக்கத்தில் இருக்கவங்க யாராச்சும் உள்ளே வந்துருங்க, உள்ளே வாங்க. நீங்கள் இந்த லைவ் பாட்டு பக்கத்தில் வந்து கிளம்பி வாங்க.